வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட்டு மோகன் பகவத் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்துச்சுல, அந்த காலகட்டத்தில் தான் மோகன் பகவத் இதை சொல்லியிருக்காரு. முன்பெல்லாம் கீழ்ப்படிதல் வழக்கமாக இருந்தது, ஆனால் இன்றைய தலைமுறை கேள்வி கேட்கிறது, ஒவ்வொன்றிற்கும் தர்க்கபூர்வமான விளக்கத்தை எதிர்பார்க்கிறது. இளைஞர்களுக்கு கட்டளையிடுவதற்கு பதிலாக அவர்களுடன் உரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். நாம் நமது ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மோகன் பகவத் பேசியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வழக்கமாக இருந்துச்சு, ஆனால் இன்றைய ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குது, ஒவ்வொரு கேள்விக்கும் முறையான விளக்கத்தை எதிர்பார்க்குது. இளைஞர்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக நாம் அவங்களோட பேசி அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய எண்ணங்களை கேட்க வேண்டும். நாம் நம்மளுடைய ஸ்டைலை மாற்றிக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட இது மாதிரியான கருத்தை தான் அண்ணாமலை முன் வச்சிருந்தார். மத்திய அரசாங்கம் ஏன் பேச்சுவார்த்தையை இன்னும் தொடங்கலை, பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை முன் வச்சிருந்தார். உடனே அண்ணாமலையை திட்டி தீத்தாங்க திராவிட ஜனதா கும்பல். ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட்டே அண்ணாமலை சொன்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காரு. இப்போ தீஜா கும்பல் என்ன பண்ண போகிறாங்க? ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத்துக்கு கண்டனம் தெரிவிப்பாங்களா? ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத்தை விடுங்க, முரளி மனோகர் ஜோஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தேடி பாருங்க. இன்னும் அவர் போராடினாங்கள அவங்களுக்கு ஆதரவாக பயங்கரமாக பதிவு போட்டிருக்காரு. இப்போ முரளி மனோகர் ஜோஷிக்கு எதிராக திராவிட ஜனதா கும்பல் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க? நியூட்ரலாக அண்ணாமலை ஒரு ட்விட்டர் பதிவு போட்டதுக்கு தையா தக்கான்னு குதிச்சாங்களே, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதா வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸுடைய கேள்வியாக இருக்குது. ஃபெட்னா நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு, அது தப்பு அப்படின்னு சொன்னீங்க. ஃபெட்னா நிகழ்ச்சியுடைய டைட்டில் ஸ்பான்சர் யார் தெரியுமா? ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். இப்போது ஸ்ரீதர் வேம்புவை திராவிட ஜனதா கும்பல் கண்டிக்க போகிறாங்களா? அப்போது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அண்ணாமலைக்கு எதிராக பொய் செய்திகளை பரப்புறதுல ரொம்ப தீவிரம் காட்டுது தமிழக பாஜக. இதில் தீவிரம் காட்டுறதுக்கு பதிலாக கட்சியை வளர்ப்பதற்கு தீவிரம் காட்டினா பிரயோஜனம் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எப்படி லீக் ஆகலாம் அப்படின்னு டிஎம்கே ரொம்ப ஆவேசமாக கொந்தளிச்சாங்கல்ல, போராட்டத்துக்கெல்லாம் அவங்கள போய் உட்காந்துக்கிட்டாங்க பாலன் இல்லத்தில். கடந்த டிஎம்கே ஆட்சியில் 2024 பிஎட் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கா இல்லையா? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு பிஎட் எக்ஸாமினேஷனுக்கு. ஏன் குரூப் 2 தேர்வு நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுச்சா இல்லையா? சென்னையில் 2-3 எக்ஸாம் சென்டரில் குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஹோல் எக்ஸாமே ரத்து செய்யப்பட்டுச்சு. இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல, கடந்த திமுக ஆட்சியில் 7/12/2025 அப்போ சுகாதார ஆய்வாளர் தேர்வு நடந்துச்சு, அந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தேர்வு எழுதிய மாணவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு சிபிசிஐடி விசாரணை நடத்திக்கிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு பாருங்க. அதுக்கெல்லாம் திமுக எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை, தன்னுடைய ஆட்சியில் நடந்த தவறுகளை பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்போது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பாலன் இல்லத்தில் போராட்டத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.